நிறுவனமும் மதுரை தியாகராஜர் கல்லூரி நிறுவனம் நடந்து வரும் கல்லூரிகளை தனித்தனியே இரு பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கு இரண்டாவது சட்டமும் கொண்டு வரப்பட்டது. அரசின் செயலால் யாருக்கு லாபம் என்பதே இன்றைய கேள்வி. கல்லூரிகளாக இருக்கும் வரை அவை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். பல்கலைக்கழகங்களாக மாறிவிட்டால் அவை தனிக்காட்டு ராஜாக்கள் தான். இடஒதுக்கீட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. கட்டணங்களை உயர்த்தி வசூலிக்கலாம், பாடத்திட்டங்களை இஷ்டம் போல ஒதுக்கப்படலாம். பிஎஸ்சி பிகாம் போன்ற இடைநிலை பாடல் வகுப்புகளை அறவே விடலாம். இது போலதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2003 பிஏபிஎஸ்சி எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணாங்க. ஆசிரியர்களை இஷ்டம் போல் இஷ்டம் பணியில் அமர்த்தலாம் அல்லது நீக்கலாம். பல்கலைக்கழகம் என்று ஆகிவிட்டால் இவ்வளவு சுதந்திரங்கள் உண்டு. ஆகவே கோவை பிஎஸ்சி கல்லூரி நிறுவனத்துக்கும் மதுரை தியாகராஜர் கல்லூரி நிறுவனத்துக்கும் அரசின் இந்த நடவடிக்கை பழம் நழுவி பாலில் விழுந்த கதைதான். இதோடு மட்டுமல்லாமல் இந்த இரு தனியார் கல்லூரிகளும் பல்கலைக்கழகம் மாறுவதன் விளைவாக அரசிடமிருந்து 65 டாக்டர் சீட்டுகளும் 94 பொறியியல் சீட்டுகளும் தனியாருக்கு இந்த ஆண்டே மாற்றம் நடந்துள்ளது. இதனால் யாருக்கு லாபம்? ஆண்டவனுக்கே வெளிச்சம். தமிழக அரசின் இந்த செயற்பாடு உயர்கல்வியின் தரத்தை சீர்குலைக்கும். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தற்போது அரசு கல்லூரிகளில் குறைந்த செலவில் பல வகையான பட்டப்படிப்புகளை படித்து வருகின்றனர். இவை பல்கலைக்கழகங்களால் மாறிவிட்டால் வசதியானவர்களுக்கு மட்டுமே பயன்படும். எனவே அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் பணியாற்றும் ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பை இழந்து பல்கலைக்கழக நிர்வாகங்களின் விருப்பத்திற்கு ஆளாகி எந்த நேரத்திலும் பணி இழக்கப்படும். அதனால் உயர்கல்வி பெருமளவில் பாதிக்கப்படும். பல்கலைக்கழகம் என்பதால் ஆராய்ச்சி படிப்புக்கு முதன்மை தர வேண்டும். கல்லூரி என்றால் மாணவருக்கு கற்று முதன்மை தர வேண்டும். இதற்கு நேர்மாக உயர்கல்வியை போட்டு குழப்புகின்ற ஒரு உயர்கல்வி அமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருப்பது யாருக்கும் பயனில்லாத தனிப்பட்ட முதலாளிகளுக்கு ஆதாயம் தரக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதகமான சட்டங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக அரசு இந்த சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். இதே தோழர் விஜயகாந்த் கொடுத்த இதையே தான் நாங்கள் இதனால் யாருக்கு லாபம்? தனியார் கல்லூரி நிறுவனங்களுக்கு லாபம். நான் ஏற்கனவே சொல்வது போல் பச்சையம்மன் கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் தனியார் பல்கலைக்கழக